சரி, ஸ்டார்ட் பண்ண வேணாம். இப்போ 2023 ஏஎல் பேப்பர் தான் எம்சிக்யூ. நான் எல்லா கேள்வியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆர்டருக்கு எப்போ வேணாம் ஞாபகம் வரதுக்கும் சேர்த்து. சரி, ரிவைஸ் பண்ண ரிவிஷனுக்குள்ளே கொஞ்சம் காலம் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிதானே? பாடங்கள் ஞாபகம் வரதும் சேர்த்து எல்லா கேள்வியும் டிஸ்கஸ் பண்ணோம். சில கேள்வி ஏற்கனவே நீங்கள் சரியாக செஞ்சுக்க வாய்ப்பிக்கிறேன். சரி, ஐடியா எல்லாம் தெரியுமாக்கும். ரைட், ஃபர்ஸ்ட் கேள்வியை பாருங்கள். முதலாவது கேள்வி, இலத்திரம் வோல்ட் ஆனது. இலத்திரம் வோல்ட் தானே? இலத்திரம் வோல்ட் நான் பார்க்குறேன் சக்தியின் அலகுனா, சக்தியின் அலகு. இலக்ட்ரான் வோல்ட்ன்றது ஒரு இலத்திரன் ஒரு வோல்ட் அழுத்த வித்தியாசத்தை குறுக்கே ஒரு இலத்திரன் ஒரு வோல்ட், ஒரு இலத்திரன் ஒரு வோல்ட் அழுத்த வித்தியாசத்தை குறுக்கே ஆர் முடுகும் போது அவர் பெறும் சக்தி அதான் எலக்ட்ரான் வோல்ட்ன்றது. ரைட், இப்போ எலக்ட்ரான் வோல்ட் பெருமானம் எவ்வளோ? ஒரு எலக்ட்ரான் வோல்ட் எவ்வளோ? இந்த அளவு சக்தி. ஒரு எலக்ட்ரான் வோல்ட் என்பது டபிள்யூ சம கியூவி போட்டுக்காங்க. கியூவி ஏற்றம் 1.6 தர 10⁻19 கூலோம் வோல்ட் அளவு ஒரு வோல்ட் தர உண்டு. ஆகிதான் செய்யப்படுகிற வேலை, இலத்திரம் மீது செய்யப்படுகிற வேலை. ஒரு எலக்ட்ரான் வோல்ட் வந்து அந்த அளவு சக்தி 1.6 தர 10⁻19 ஜூல். முதலாவது ஆன்சர் முதலாவது. ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அதாவது எலக்ட்ரான் வோல்ட் ஆனது சக்தியின் ஒரு அலகாகும். அதே மாதிரி நாங்கள் சிலதில் பார்க்குவோம். இப்போ கிலோவேட் ஹவர்னு சொல்லுது. கிலோவேட் ஹவர் எதிர் அலகு. எலக்ட்ரான் வோல்ட் மாதிரி கிலோவேட் ஹவர்ன்றது. அது மாதிரி ஆம்பியர் ஹவர்ன்றது. கிலோவேட் ஹவர்ன்றது கிலோவேட் ஹவரும் சக்தியின் அலகு தானே. எந்த அளவு சக்தி? 3.6 10 ஜூல். இந்த அளவு சக்தி ஒரு கிலோவேட் ஹவர் என்பது. ஒரு ஆம்பியர் ஹவர் என்பது, ஆம்பியர் ஹவர் எதை குறிக்க? ஆம்பியர் ஹவர் பெருக்கி பாருங்க, இது பெருக்கி பாருங்க. இங்க ஏற்றத்தையும் எலக்ட்ரான் வோல்ட் ஏற்றத்தையும் அழுத்த வித்தியாசம் பெருக்கணுமே. அதே மாதிரி கிலோவேட் ஹவர்னா வலுவையும் நேரத்தையும் பெருக்குங்க. வலுவும் நேரத்தையும் பெருக்கினா சக்தி வரும். என்ன அதே மாதிரி ஆம்பியர் ஹவர் மின்னோட்டத்தை நேரத்தையும் பெருக்கினா ஏற்றம் வரும். ஆம்பியர் ஹவர் குறிக்கிறது ஏற்றம். சில இடங்கள் ஏற்றத்துக்கு பதிலாக அலகு கூலம்ல போடாம ஆம்பியர் ஹவர்ல வா. ஆம்பியர் ஹவர் எங்க கண்டிக்கிற கூட ஆம்பியர் ஹவர் கண்டிக்கிறேன். ஆம்பியர் ஹவர் இல்லாட்டி மில்லி ஆம்பியர் ஹவர் கூட காண வாய்ப்பு. பேட்டரிகள் ஃபோன் பேட்டரிகள் சில கெப்பாசிட்டி போட்டிப்பான். நான் ரெக்கார்ட் பண்ண ஃபோன் வந்து 5100 மில்லி ஆம்பியர் ஆகும். சரியா? அதாவது இந்த பேட்டரியால் ஒரு தானே முழுவதுமாக அதை சார்ஜ் பண்ணினான் தானே. பேட்டரி மின்னேற்றப்பட்டால் அதில் வழங்கத்தக்க ஏற்றம் சக்தி வழங்கத்தக்க ஏற்றம் 5100 மில்லி ஆம்பியர் அவர். சரி, மில்லி ஆம்பியர் அவர் இத 5.1 மில்லி 5.1 ஆம்பியர் அவர்னு குறிச்சிக்கலாம். நான் கொமர்ஷியல் பர்பஸ் பிஸ்னஸ் இதுதானே. எங்களுக்கு பெரிய நம்பர் கண்ட நல்ல 5.1 கண்டதை விட 5100 பண்ணலாம். என்ன செய்யறான்? மில்லி ஆம்பியர் அவரில் கொடுக்குறாங்க. சரியா? ரைட். இது மாதிரி அலகுகள் வருமா? கிலோவேட் ஹவர் அந்த ஜூலை குறிக்கும் ஆம்பியர் ஹவர் ஏற்றத்தை தரும். அதுக்கு உதாரணம் இது. ரைட். ஆன்சர் முதலாவது. ரெண்டாவது பாபம். ரெண்டாவது கேபிட்டல் எம் கமா சிம்பிள் எம் எனும் சீரான கோளத்திணிவுகளின் மையங்களுக்கு இடையே தூரம் மாறாகும். இரு திணிவுகளது ஈர்ப்பு அழுத்த சக்தி ரெண்டு கோளத்திணிவுகளாம். சிம்பிள் எம் கேபிட்டல் எம். புவியும் ஒரு திணிவு மாறியும் எடுக்கலாம். இது சரியா? புவியும் ஒரு திணிவு மாறியும் எடுக்கலாம். அழுத்த சக்தி என்பது அழுத்தம் தர ஏதாவது திணிவு எடுங்க. இவரால் உருவாகிற அழுத்தம் தர திணிவு.
உருவாக அழுத்தம் மைனஸ் ஜிஎம்ஓஆர் தர திணிவு. இது அழுத்த சக்தி. அழுத்தம் தர திணிவு. ஆன்சர் மைனஸ் ஜிஎம்ஓஆர் இதில் ஏன் மைனஸ் வருது? நான் தியரியிலும் பார்க்குறேன். ஏன் மைனஸ் வருது? யாராவது ஏன் மைனஸ் வர அழுத்த சக்தி? ஆனால் பொதுவாக ஈர்ப்பு புலத்தில் இந்த முடிவிலேயே தான் அழுத்த சக்தியும் பூச்சிய மட்டமாக இருக்கு. அழுத்த சக்தியின் பூச்சிய மட்டம் 0 பொட்டன்ஷியல் என்ன சொல்லு? அழுத்த சக்தியின் பூச்சிய மட்டம் அழுத்த சக்தியின் பூச்சிய மட்டமாக எடுக்கப்படுது முடிவில். ரைட். நான் வரையறைக்க அழுத்த சக்தி என்று முடிவிலில் இருந்து குறித்த திணிவ புலத்தில் ஒரு புள்ளி கொண்டு வரதுக்கு ஈர்ப்பு விசைக்கு எதிரான வேலை. இப்போ முடிவிலிருந்து இந்த புள்ளி கொண்டு வரதுக்கு ஈர்ப்பு விசைக்கு எதிராக வேலை செய்ய அவசியம் இல்லை. உண்மையா ஈர்ப்பு விசையை வேலை செய்யும். எனவே செய்யப்பட்ட வேலை மைனஸ்ல வரும். அழுத்த சக்தி மைனஸ்ல வரும். பொதுவாக மெக்கானிக்ஸ்ல நாங்கள் இந்த புவி மேற்பரப்பு, புவியை எடுத்தால் புவி மேற்பரப்பை தான் பூச்சிய மட்டமாக கருது. எனவே புவி மேற்பரப்பு இந்த மேலு போக சக்தி பிளஸ் வந்து வரும். ஈர்ப்பு புலத்தில் நாங்கள் முடிவிலேயே தான் பூச்சிய மட்டமாக கருது. எனவே அங்கிருந்து உள்ள வார நேரம் ஈர்ப்பு விசையால் வேலை செய்யப்படும். எனவே அழுத்த சக்தி மைனஸ் வந்து வரும். இந்த அழுத்த சக்தி வரையறுக்க நாங்கள் ஈர்ப்பு விசைக்கு எதிரான வேலை, ஒரு திணிவை நகர்த்தத்துக்கு ஈர்ப்பு விசைக்கு எதிராக செய்கிற வேலை தான் அழுத்த சக்தியாக சேமிக்கப்படும். முடிவிலிருந்து இந்த குறித்த புள்ளி வரத்துக்கு ஈர்ப்பு விசைக்கு எதிராக வேலை செய்ய அவசியம் இல்லை. ஈர்ப்பு விசையை வேலை செய்யும். எனவே மைனஸ் வந்து வரும். சரியா? ரைட். மூன்றாவது பல கேள்விகளுக்கெல்லாம் மிச்சம் டைம் இல்லை போல சும்மா சில விஷயங்களை ரிமைண்ட் பண்ணி கொண்டு போகிறேன். தியரியில் படித்த விடயங்கள் தான். எருது ஒரு வண்டியை இழுத்து செல்லும் போது எருதை முன்னோக்கி இயங்க செய்யும் விசையாது. எருது வண்டி மீது உயற்றும் விசையாம். எருது தரை மீது உயற்றும் விசையாம். வண்டி எருது மீது உயற்றும் விசை. தரை எருது மீது உயற்றும் விசை. வண்டி தரை மீது உயற்றும் விசை. உண்மையில் ஒரு எருது ஒரு வண்டியை இழுத்து செல்லும் போது எருதை முன்னோக்கி இயங்க செய்யும் விசையாது. பொது எப்படி விசைகளை பெறுது? எருதை விடுங்களை நாங்களாக இருந்தாலும் என்ன செய்ய நடக்கும்போது எப்படி விசை பெறுது? நிலத்தை பின்னோக்கி அழுத்து, நிலத்தின் மீது பின்னோக்கி ஒரு விசை வழங்கு. சரியா? ரைட். உராய்வு காரணமாக கால் என்ன செய்யும்? முன்னோக்கி ஒரு விசை பிரயோகிக்கப்படும். நாங்கள் காலை பின்னோக்கி அழுத்து, ஒப்பமான தளமாக இருந்தால் கால் பின்னோக்கி நகரு. நகரை தடுக்கிறது உராய்வு ஒரு முன்னோக்கி விஷயம் உருவாக்கும். விளக்குதா? ஆக உராய்வால தான் முன்னோக்கி இயங்குதா? ரைட். ஒரு இடத்துல கால் இப்படி என்ன எடுப்போமே. சரியா? இப்போ எருது இப்படி முன்னோக்கி இயங்க எத்தனைக்குன்னு சொன்னால் அவர் இப்படி ஒரு விஷயம் பிரயோகிப்பார் பின்னோக்கி நிலத்தின் மீது. சரியா? இப்போ நிலத்தின் மீது இப்படி ஒரு விசை பிரயோகிக்கப்படும். ரைட். அட மறுதாக்கம் இது நீங்கள வரும். அது ஒரு கூறு உராய்வா தொழிற்படும். உராய்வு இதுல அப்படித்தான் ஒரு கூறு உராய்வு. அடுத்தது செவ்வான் விசை. சரியா? இந்த விசை தான் எருது என்ன செய்யும்? முன்னோக்கி கொண்டு போகும். சரியா? எருதை முன்னோக்கி கொண்டு போறது இந்த விசை. ரைட். ஏற்கனவே கேள்விகளை டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறதா? இதா விளாக ரைட். இவங்களை கட் பண்ண மாதிரி வேணாம். உள் படத்தை வரையல. எருதுல தலை எங்கே இருக்குது? எருது இங்கே தான் முன்னோக்கி எங்க எத்தனைக்குதுன்னு சொல்லி முன்னோக்கி எங்க எத்தனைக்குதுன்னு எடுங்க. சரி. ரைட். நான்காவது கேள்வியை பாருங்க. 9 மீட்டர் 6 மீட்டர் என்னும் பருமங்களை விட இரு இடப்பெயர்ச்சிகளை கூட்டும் போது பெறத்தக்க ஒரு விளைவு இடப்பெயர்ச்சி பெறத்தக்கதுன்னு கேட்கிறாங்களே. இப்போ இதெல்லாம் காவிகள் எல்லாத்துக்கும் பொதுவானது. பாக்கு பீக்கமா கியூ 2 காவிகள் எடுத்தா அட விளைவில் வரக்கூடிய மேக்சிமம் பெருமானம் அட கூட்டுத்தொகை பி பிளஸ் கியூண்டு பாக்கு ரெண்டும் ஒரே திசையில வரும்போது இப்படி. ரைட். மினிமம் வரும் பி மைனஸ் கியூ. பி பெரிதன் எடுத்தா பி மைனஸ் கியூ. இப்ப ரெண்டும் எதிரை திசையில் தொழிற்படும் போது பி கியூ. ஆகவே மேக்சிமம் மினிமம் இந்த பெருமானங்களுக்கு இடையில இது பொதுவாக காவியம் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். ரைட். மேக்சிமம் இது மினிமம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட எந்த பெருமானமும் பெறப்படலாம். சரியா? ஆக இடப்பெயர்ச்சியை பார்த்தா 9 6 இந்த மேக்சிமம் வருமே எவ்வளோ? மேக்சிமம் இடப்பெயர்ச்சி 15.
மினிமம் 3 சரியா 9 மைனஸ் 6 3 9 6 15 சரிதானே 9 6 15 மினிமம் 9 மைனஸ் 6 9 மைனஸ் 6 3 ஆக இது இடைப்பட்ட எந்த பெருமானமும் பெறப்படலாம் மினிமம் மேக்சிமம் இந்த 3க்கும் 15க்கும் இடைப்பட்ட எந்த பெருமானமும் பெறப்படலாம் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும் இந்த காவியலுக்கு இடைப்பட்ட கோணம் மாறணும் இங்க காவியலுக்கு இடைப்பட்ட கோணம் 0 இங்க 180 அதுக்கு அந்த 0க்கு 180க்கு இடையில கோணத்தை மாற்றும் போது எங்களுக்கு இந்த மேக்சிமம் மினிமத்துக்கு இடைப்பட்ட எந்த பெருமானத்தையும் பெறலாம் அந்த அடிப்படையில் பாருங்க 1 மீட்டர் பெறையலாது ஏன்னா வரத்தக்க மினிமத்தை விட சிறிது 2ம் பெறையலாது 4 பெறலாமே 16 உயர் பெருமானத்தை விட உயர்வு 15 விட உயர்வு 20ம் பெறையலாது அப்ப ஆன்சர் அது 4 3க்கும் 15க்கும் இடப்பட்டது 4 ஆன்சர் 3ஆவது ஆன்சர் 3ஆவது ரைட் இதுல ஆன்சர் எங்களுக்கு வந்து 4ஆவது ஒரு பேப்பர் எடுத்தா இப்படித்தான் இல்ல ஆக முதல் பகுதியிலேயே கேள்விகள் கொஞ்சம் ஈஸியாயிக்கும் சானே அது பெரிய அளவு நேரம் தேவைப்படாது கேள்வி வாசிச்சா விடைய போடு கேள்வி வாசிச்சா விடைய போடு அப்படி போட்டு போகலாமா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான கேள்விகள் வர அப்படி போகலாம் ஒரு 10 15 தொடக்கம் வர அது பிறகு ஓரளவு யோசிக்க வேண்டிய கேள்வி போடுவாங்க சரியா பிறகு கொஞ்சம் கம்ப்ளெக்ஸான ஆஹா கடைசி கொஞ்சம் கம்ப்ளெக்ஸான கொஞ்சம் டைம் எடுக்கிற கேள்விகளை போடுவாங்க அதான் பொதுவான அமைப்பு ஏற்பட்ட சில நேரம் என்ன செய்யலாம் அது முன்னு பின்னு மாறி வரலாம் சிக்கலான கேள்விகள் முன்னு வரலாம் ஈஸியான கேள்விகள் பின்னுக்கு வரலாம் அப்படி மாற வாய்ப்பு மீகிறா இது வந்து அந்த வளமையான ஸ்டாண்டர்டு வந்த ஒரு பேப்பரா வளமையான ஸ்டாண்டர்டு வந்த ஒரு பேப்பர் தான் இது 2023 ரைட் 5வது கேள்வி பாருங்க நெட்டாங்கு அலைகளினால் காட்டப்படாதது நான் தியரியிலே தெளிவாக படிக்கிறது நெட்டாங்கு அலைகளால் காட்டப்படாது இப்ப தெரிப்பு காட்டப்படும் கட்டாயம் ஒளித்தெரிப்பு ஒளியும் சவுண்டும் தெரிப்படைஞ்சு வரும் தானே ஒளித்தெரிப்பு முறிவு கட்டாயம் காட்டப்படும் ஊடகத்துல வேகம் வித்தியாசமாகும் போது பாதில விலகல் ஏற்படுது தலையீடு நான் டீட்டெயிலா தலையீடு படிக்கிறதே நெட்டாங்க அலையில தான் சவுண்ட்லான்னு படிக்க ஆக்கள் தலையீடு அழிக்கும் தலையீடெல்லாம் எதுல படிக்கிறான் புறத்தொலி கேட்கும் தாளொலி கேட்கும் படிக்க சவுண்ட்ல தான் சவுண்ட் என்பது நெட்டாங்க அலை தலையீடும் எல்லாருக்கும் பொதுவானதுதான் கோணலும் எல்லாருக்கும் பொதுவானது வாசலது முனைவாக்கம் சரியா நெட்டாங்க அலைகள் எங்களுக்கு முனைவாக்கம் அடைய செய்யலாது குறுக்கலைகளை முனைவாக்கம் அடைய செய்யலாம் முனைவாக்கம் என்ற இயல்பு என்ன முனைவாக்கம் என்றது ஒரு தளத்துல உள்ள அலைகளை மாத்திரம் போக அனுமதிக்குது மற்ற எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு நிப்பாட்டிட்டு ஒரு தளத்தில் உள்ள தலைமுனைவாக்கம் நான் சொல்றதா முனைவாக்கத்தை ஒவ்வொரு கேட்டகரிக்கு நான் இப்போ உதாரணமா சொல்றது தலைமுனைவாக்கம் ஒரு தளத்தில் உள்ள அலைகளை மாத்திரம் முன்னோக்கி செல்ல இடமளித்துட்டு மற்ற அலைகளை பிளாக் பண்ணுது எக்ஸாம்பிள் குறுக்கு அலைகள தலைமுனைவாக்கத்தை சிம்பிளா இப்படி விளங்கப்படுத்தலாம் இப்படி சரியா இது இப்படி ஒரு அலை வருதுன்னு வைங்க அதானே அதாவது இந்த இதெல்லாம் பிளாக் பண்ணிக்கு இதனூடாக அலை பயணிக்கலாம் இது இங்க பிளாக் பண்ணிக்குது இப்படி இதுல இந்த அலை ஊடுகடத்தப்படும் இதுக்கு செங்குத்தான திசையில் இந்த டைரக்ஷன் இப்படி ஒரு அலை வைங்கள இப்படி இந்த அலை இதனோட ஊடுகடத்தப்பட இயலாது சரி இந்த அலை ஊடுகடத்தப்பட இயலாது இந்த அலையில ப்ளூல வரைஞ்சிக்க அலையில துணிக்கைகள் மேலும் கீழும் தான் நகரணும் இப்படி இந்த படத்தின்படி அதுக்கு இந்த இடைவெளி அனுமதிக்கும் இந்த பிளாக்ல போற அலைகளுக்கு இப்படி இப்படி இந்த டிரெக்ஷன்ல ஊடக துணிக்கைகள் அசையணும் இயங்கணும் அல்லது அதிரணும் இந்த இடத்துல அது பிளாக் ஆகும் அங்கே போகக்கூடாது நீங்கள இந்த டிரெக்ஷன்ல அசைய சுயாதீனம் இல்லை அது அசையத்துக்கு இடமே இல்லை இந்த நீர் துவாரம் மீக்கிறது இந்த டிரெக்ஷன்ல மாத்திரம் தான் அசையலாம் இவரத்துக்கு ஒரு துணிக்கி எடுத்தா இங்கால போகலாம் இப்படி இங்கால அதிர்வுக்கு உட்படலாம் இந்த டிரெக்ஷன்ல அதிர்வுக்கு உட்படலாம் இந்த டிரெக்ஷன்ல அதற்கு உட்பட இல்லாது இது தலைமுனைவாக்கம் இந்த நான் பிளாக்ல வரைஞ்சிக்க அலை இங்க கங்கால ஊடுகடத்தப்படாது இந்த ப்ளூல அலை மாத்திரம் தான் ஊடுகடத்தப்படும் சரியா முனைவாக்கம்னு சொல்லுது சில அதாவது
ஒரு குறித்த தளத்தில் உள்ள நான் சில தலைமுனைவாக்கம் அதை விலங்கெடுத்தா போதும். குறித்த தளத்தில் உள்ள அலைகளை மாத்திரம் அனுமதிக்க, அடுத்தது பிளாக் பண்ணு. சரியா? ரைட். இங்கே பார்த்தா இந்த ப்ளூல வந்த அலை மாத்திரம் இங்கே ஒரு இடத்த வரும். இப்படி ப்ளூல வந்த அலை மாத்திரம் இங்கே வரும். ரைட். ரெண்டு அலையும் இங்கே முன்னோக்கி போகுது, ரெண்டு அலையும் போகுது. அந்த ப்ளூ கலர் மாத்திரம் ஒரு இடத்த பாடும், இந்த பிளாக் கலர் வந்து பிளாக் ஆகும். இப்படி முனைவாக்கம் அடையக்கூடியது குறுக்கலைகள் மாத்திரம் தான். நெட்டாங்கலைகளை முனைவாக்கம் அடைய செய்யலாது. ரைட். அதுவும் சரி. இப்போ ஆன்சர் 5வது. ஆன்சர் 5வது. சாரி, 5வதுக்கு 5வது. இனி 6வது பார்ப்போம். 6வது ஒரு கரும்பொருளின் தனி வெப்பநிலை இருமடங்காகினால் உயர்த்தப்படும் போது, இருமடங்காக உயர்த்தப்படும் போது அக்கரும்பொருளின் ஓரலகு பரப்பளவில் ஓரலகு நேரத்தில் கதிர்க்கப்படும் சக்தி. ஓரலகு பரப்பினோடு ஓரலகு நேரத்தில் கதிர்க்கப்படும் சக்தி நான் ஈயன் எடுத்தா இவருக்கு சாம்பாடு சிக்மா டின் 4 மடங்கு பூர்ண கரும்பொருளாக தானே. பூர்ண கரும்பொருளாக அலகு பரப்புல அலகு நேரத்தில் காலப்படும் சக்தி, அதாவது கியூவின் கீழேட்டு அது வந்து ஈ வந்து சிக்மாட்டின் 4 அடுக்குன்னு பார்க்க பூர்ண கரும்பொருளாக அல்லது ஒரு ஈய போட்டுக்கோங்க காலல் திறன். ரைட். ஆகவே பாருங்க, தனி வெப்பநிலை இருமடங்கா மாறினா கதிர்க்கப்படும் சக்தி 16 மடங்கா மாறும். தனி வெப்பநிலை இருமடங்கா அதிகரித்தா கதிர்க்கப்படும் சக்தி 16 மடங்கா மாறும். ஆன்சர் 4வது. 6க்கு 4. ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்பேன்னா, ஏழாவது கேள்வியை பாருங்க. 7வது கேள்வி, இலக்க சுற்றுகளில் டிஜிட்டல் சர்க்கிட். சரியா? இலக்க சுற்று நாங்கள் பார்க்க டிவைசஸ் ஏதாவது உபகரணங்கள் அல்லது இலக்க சுற்றுல பார்க்க கூறுகள், மின் கூறுகள் எந்த படிக்கிறாங்க டிஜிட்டல் சர்க்கிட்ஸ். பிரதானமாக நான் படிக்கிறது எலக்ட்ரானிக்ஸில் டிஜிட்டல் சர்க்கிட்ஸில் பார்க்குறது, டிஜிட்டல் எலக்ட்ரானிக் தலைப்பிங்கில் பார்க்குறது. ரைட். தர்க்க சுற்றுகளா லாஜிக் சர்க்கிட் விளங்குதா? ரைட். லாஜிக் சர்க்கிட் என் கேட், நாட் கேட் விளங்குதா? ரைட். ஓ கேட், எக்ஸ்ட்ரா கேட், அதில் தான் படிக்க நாங்கள் போதும். ரைட். அதில் பாருங்க, இப்போ நாங்கள் இந்த நொட் கேட் அமைக்கப்படுது வந்து ஒரு டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி, இப்போ சிம்பிளாக ஒரு நொட் கேட் அமைக்கப்பட்டு டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி, மற்ற கேட்ஸ்லேயும் டிரான்சிஸ்டர் இருக்கிற இல்லைன்னு இல்லை, நாங்கள் ஈஸியாக அதாவது இதில் படிக்கிறது வந்து, அதாவது சிலபஸில் கேட்கிறது நாங்கள் மெயினாக படிக்க டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி நொட் கேட் தான். நொட் கேட் சுற்று கிட்டத்தட்ட நிப்பிடி தான் சிம்பிளாக. சரியா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான். நீங்கள் ஒரு 5 வோல்ட் வழங்கப்பட்டிருக்கும். இதுதான் எங்களோட இன்புட் ஏ, இதுதான் அவுட்புட் எஃப். இதுதான் ஆர்பி என்ற தடை, இது ஆர்சி என்ற தடை. அதான் வரைஞ்சிக்க நொட் கேட். இப்போ நொட் கேட் தொழிற்பாடு என்ன? இது ட்ரூத் டேபிள் எப்படி வரும்? ட்ரூத் டேபிள் உண்மை அட்டவணை 0 ஆயிருந்தா 1 வரும், 1 ஆயிருந்தா 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாள் அழுத்தத்தை கொடுத்தா உயர் அழுத்தம் வரும், உயர் அழுத்தத்தை கொடுத்தா தாள் அழுத்தம் வரும். 0 வோல்ட்டை கொடுத்தா 5 வோல்ட் வரும், 5 வோல்ட்டை கொடுத்தா 0 வரும். பார்க்குற சிம்பிள் சுற்று தான் இது. விளங்குதா? இல்லை நான் பார்க்க இதில் விசிசி சமன் விசிசி, இங்கே ஐசி எடுப்போமே.
விசிசி சமன் ஐசிஆர்சி ப்ளஸ் விஎஃப்என் எடுக்கலாம். சரி, விஎஃப்என் எடுக்கலாம். இங்கே பாருங்க 0 வோல்ட்டை கொடுத்தா இங்கே நீங்கள் 0 வோல்ட்டை தான் பிரயோகித்தா ஐபி 0. ஷோர்ட்டாக சொல்கிறேன், நாங்கள் தெரியல டீட்டெயிலாக படிக்கிறத பார்த்து. ரைட், இங்கே 0 வோல்ட் கொடுத்தா ஐபி 0 ஆகும். ஐபி 0 ஐசியும் 0, ஐசி 0 ஐசிஆர்சியும் 0. அப்படித்தானே? ஐபி 0 ஐசி 0, ஐசி 0 ஐசிஆர்சி 0. என்ன முடிவு? விஎஃப் என்பது அவுட்புட் விசிசிக்கே சமன், அதாவது 5 வோல்ட்டுக்கே சமன். இங்கே விசிசி என்பது 5 வோல்ட். 5 சமன் ஐசிஆர்சி பிளஸ் விஎஃப். வரைக்கும் துண்டிப்பு பிரதேசத்தில் ஐபி 0 ஐசி 0 துண்டிப்பு பிரதேசம். இது கிடைக்கும் துண்டிப்பு பிரதேசத்தில் பாருங்க. இது துண்டிப்புல 0 கொடுத்தா 1 வாரது துண்டிப்புல. அதே மாதிரி 1 கொடுத்தா 0 வாரம். இப்போ நீங்கள் 5 வோல்ட் கொடுத்தாலும் எப்பவுமே இங்கே 5 வோல்ட். நான் 5 வோல்ட் இந்த சுற்ற வடிவமைக்கணும். எப்படின்னு சொன்னா, நாங்கள் 5 வோல்ட்டை வழங்கினா இதோடு ஐபி நிரம்பல் பிரதேசத்திலேயே மாதிரி தான் நாங்கள் சுற்ற வடிவமைக்கணும். இந்த தடைகளை வடிவமைக்கணும். தடைகளை பெருமாள் தீர்மானிக்கணும். எப்படி? இங்கே 5 வோல்ட் பிரயோகித்தா அந்த ஓடு ஐபி வந்து நிரம்பல் பிரதேசத்தில் இருக்கிறோமா. இது தெரிந்தால் துண்டிப்பு, இது உயிர்ப்பு, ஆக்டிவ் ரீஜன், இது நிரம்பல் சேச்சுரேஷன். ரைட், இது துண்டிப்பு, கட் ஆஃப் ரீஜன் சொல்லு துண்டிப்பு. பாருங்க, ஐபி இந்த பெருமானமாக இருந்தா ஐபி உயர் பெருமானமாக இருந்தால் ஐசியும் உயர் பெருமானம் வரும். ஐசிஆர்சியும் உயர்வு வரும். ஐசிஆர்சி உயர்வு வந்து இந்த விஎஃப் இழிவு வரும். உண்மை இந்த விஎஃப் என்பது விசிஇ தானே போல. விஎஃப் என்பது இது கலெக்டர், இது எமீட்டர், இது பேஸ். விஎஃப் என்பது விசிஇ. நான் பார்க்க நிரம்பல் பிரதேசத்தில் விசிஇ பெருமானம் என்ன? 0 அல்லது தசமனோடு பார்க்க நிரம்பல் பிரதேசத்தில் விசிஇ பெருமானம், விசிஇ பெருமானம் 0 அல்லது தசம் உண்டு. ரைட், இதுக்கு நான் டிஜிட்டலுக்கா தசம் 0 எடுப்பேன். ஆகவே 1 கொடுக்குன்னு 5 வோல்ட் கொடுக்குறீங்க. அவுட்புட் 0 வருது பாருங்க. விஎஃப் 0, விசிஇ 0 அல்லது விஎஃப் 0. ரைட், 5 வோல்ட்டுக்கு 0 வருது. 5 வோல்ட் 0 வரணுமெண்டா அவர் எங்கேயும் நிரம்பல் பிரதேசத்தில். டிஜிட்டல் நாங்கள் எப்பவுமே 2 லெவல் தானே பார்க்க. டிஜிட்டல்ல ஒன்று உயர் அழுத்தம், ஒன்று தாழ் அழுத்தம். சரியா? அந்த 2 லெவல் வாரது துண்டிப்புல நிரம்பல்ல தான். ரைனா, இப்போ துண்டிப்புல பாருங்க, இன்புட் தாழ் அழுத்தம், அவுட்புட் உயர் அழுத்தம். நிரம்பல போனா மாறி மாறி வரும். இன்புட் உயர் அழுத்தம், அவுட்புட் தாழ் அழுத்தம். உயர்ப்பு பிரதேசத்தை போனா இடைப்பட்ட பெருமாங்களையும் வரலாம். 5 வோல்ட் வரையண்டா 1 வோல்ட், 2 வோல்ட், 3 வோல்ட், 4 வோல்ட் எல்லா பெருமானங்களும் வரலாம். நான் பொதுவாக டிஜிட்டல் சைக்கிள் அப்படி எல்லா லெவல்ஸும் வோல்டேஜுக்கு எடுக்கல. இலக்க சுற்றுக்கள்ல டிஜிட்டல் எப்பவுமே பார்க்கலாம் 2 லெவல் தான். ஒன்று உயர் அழுத்தம், பொதுவாக 5 வோல்ட் எடுக்க. அடுத்தது தாழ் அழுத்தம் 0 வோல்ட் எடுக்கு. இதெல்லாம் ஆமாம், நிறைய ஸ்டாண்டர்டிக்கு நான் பொதுவாக A லெவலுக்கு அது தெரிஞ்சிருந்தா போதும். 0 வோல்ட்டும் 5 வோல்ட்டு தான் எடுக்கிறேன்னு சொல்லி. இதெல்லாம் ஆகவே இலக்க சுற்றுக்கள்ல டிரான்சிஸ்டர் பயன்படுத்தப்படும் போது அவை தொழிற்படுவது இதில் நிரம்பல் பிரதேசத்திலே துண்டிப்புல. ஆன்சர் இது 5வது சார். ஆன்சர் 5வது. திரும்ப சொல்ல டிஜிட்டல்ல 2 லெவல்ஸ் தான் பார்க்க. இலக்க தானே, ரைட். இலக்க சுற்றுக்கள்னு சொல்லி டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் அல்லது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் நாங்கள் வோல்டேஜஸுக்கு அனுமதிக்க 2 லெவல் தான். ஒன்று உயர்வு, ஒன்று தாழ்வு. இடைப்பட்ட பெருமானங்களை பெறுதல்ல நான். சரியா? இடைப்பட்ட பெருமானங்கள் எடுக்கல. ஒன்று ஒன், ஒன்று ஆஃப், அல்லது உயர் அழுத்தம், தாழ் அழுத்தம். ஆகவே டிரான்சிஸ்டர் அந்த 2 லெவல்ல தொழிற்படுவது வந்து துண்டிப்புல நிரம்பல்ல. துண்டிப்புல தாழ் அழுத்தம்னு சொல்றேன். துண்டிப்புல இன்புட் தாழ்வு, அவுட்புட் உயர்வு. நோட் கேட்டா எடுத்த நிரம்பல்ல மாறி வரும். நிரம்பல்ல மாறி வரும். எப்படி? இது உயர்வாய்க்கும், இன்புட் உயர்வாய்க்கும், அவுட்புட் தாழ்வா மாறு. சரிதானே? 8வது ஒரு நியூத்திரனின் குவார்க் சேர்மானம் யாது? இது இனி நேரடியானதுன்னா ரைட். நியூத்திரன் ஆய்ந்தா யூ டி டி என்று வரும்.
நியூத்திரன் UDD என்று வரும். அப்போ இது ப்ளஸ் 2/3 இவர் மைனஸ் 1/3 ஏற்ற மைனஸ் 1/3 கூட்டினா 0 வரும். சரி, அப்போ இதான் நியூத்திரண்ட குவாக் உள்ளடக்கம். நியூத்திரண்ட குவாக் உள்ளடக்கம். ரைட், 9வது பாபம். ஒரு இலட்சிய வாயில் ஒரு தரப்பட்டுள்ள திணிவின் அமுக்கம் மாறாமல் பேணப்பட்டார். இப்போ திணிவும் அமுக்கமும் மாறாமல் பேணப்படுது. உடனே ஞாபகம் வரலாம் எங்களுக்கு என்ன V நேர்வு சமன் T என்று சொல்லியனா கனவளவு தனி வெப்பநிலைக்கு நேர்வு சமன். ரைட், கனவளவு தனி வெப்பநிலைக்கு நேர்வு சமன். சார்ல்ஸின் விதி என்ன பார்க்குது? சார்ல்ஸின் விதி. டிஸ்கஷன் எவ்வளோ டைம் போதா? டிஸ்கஷன் எவ்வளோ டைம் போதான்னு கேட்டேன். ரைட், திரும்ப எவ்வளோமா? ரைட், V நேர்வு சமன் T. V நேர்வு சமன் T. சரியா? இதையும் பயன்படுத்தலாம். அல்லது அடர்த்தியும் வெப்பநிலை கேட்க கூட சாம்பாடு பெறலாம். இப்போ PV சமன் NRTயிலிருந்து நிறுவலாம். அல்லது சாம்பாடு பாடமாக இருந்தால் பயன்படுத்துங்க. ரைட், இப்போ P இன்டூ V இது என்னன்னா திணிவின் கீழ் மூலர் திணிவு இன்டூ RT. இது எம்மின் கீழ் V அடர்த்தின்னு சொல்லலாம். P எம்மின் கீழ் V எடுத்து அடர்த்தி ரோ RT கீழ் பிலிந்து வருது எங்களுக்கு பாருங்க. மாறா அமுக்கம் இவர் மாறாது, R மாறாது, M மாறாது. அப்போ ரோ இன்டூ T மாறலியா இருக்காங்க. ரோ இன்டூ T அந்த பெருக்கம் மாறலியா வந்தா நான் பார்க்க அந்த செங்கோண அதிபர வளைவு ரோ T செங்கோண அதிபர வளைவு அல்லது பொதுவாக இந்த 1/, தொடர்பு எல்லாம் இதான் வரும். அதாவது ரோ நேர்வு சமம் 1/T அப்படித்தானே. ரோ இன்டூ T மாறலியா இருந்தா ரோ நேர்வு சமம் 1/T எடுக்கலாம். இந்த தலைகீழ் பெருமானம் 1/T ஆயிக்கலாம், 1/T வர்க்கம், 1/T எல்லாத்துக்குமே அன்னளவா இந்த வரைப்பு. அந்த T வர்க்கம் T கணமண்டு போகும்போது இன்னும் கீழால வரும். அதான் மாறும். சரியா? எல்லாத்துக்கும் இந்த பொதுவான வடிவம் தானே. நான் சொல்றது 5வது. இப்போ உங்களுக்கு தேவை இதுலேருந்து இருக்கலாம். V நேர்வு சமன் T என்றா Vக்கு பதிலாக 1/, திணிவின் கீழ் கனவளவு வேணும். கனவளவு திணிவின் கீழ் அடர்த்திய. ஆகவே Vக்கு பதிலாக V நேர்வு சமன் அல்ல எம்மின் கீழ் ரோன் எடுக்கலாம். தலைகீழா மாற்றினா ரோ நேர்வு சமன் 1/T என்று வரும். இந்த M மாறலி தானே, M மாறாது தானே. அப்போ V நேர்வு சமன் 1/ρ. V கனவளவு நேர்வு சமன் 1/கீழ் ρ. இந்த தலைகீழா மாற்றினா ரோ நேர்வு சமன் 1/T. ஆகவே இந்த வரை இனி 10வது கேள்வி. 10வது கேள்வி. 3 வெப்ப இயக்கவியல் செயல்முறைகள் கீழே தரப்பட்டுள்ளன. கேள்வி பார்த்தீங்க. ஒரு இலட்சிய வாயுவிற்கு வழங்கப்படும் எல்லா வெப்பமும் வாயுனால் செய்யப்படும் வேலையா மாற்றப்படத்தக்கது. இப்போ டெல்டா Q டெல்டா U பிளஸ் டெல்டா W என டெல்டா Qவும் டெல்டா W சமனாயிக்கணும். இரண்டு சமனா வரமாண்டா. இவரை 0 ஆக்கினா சரி. இது 0வான இரண்டு சமம். பாருங்க, ஒரு இலட்சிய வாயுக்கு வழங்கப்படும் எல்லா வெப்ப சக்தியும் வாயுவினால் செய்யப்படும் வேலையாக மாற்றப்படத்தக்கது. நான் வழங்க அனைத்து சக்தியும் என்ன செய்யணும்? வாயுவால் செய்யப்பட்ட வேலையா மாற்றணும். அப்படி இரண்டு சமனா வரணும்டா இவர் 0 ஆகணும். அப்போ டெல்டா U 0 ஆகிறது சம வெப்ப செயல்முறை. ரைட், நான் பார்க்க ஒரு இலட்சிய வாயுக்கு உட்சக்தி தங்கிக்கு வெப்பநிலையில மட்டுமே வாக்கு. உட்சக்தி தங்கிக்கு தனி வெப்பநிலையில மட்டும்தான் தங்கிக்கிறேன். உட்சக்தியா உட்சக்தி மாற்றம் வெப்பநிலை மாற்றத்தில் தங்கிக்கிறேன். உட்சக்தியில மாற்றம் இல்லாட்டி உட்சக்தி மாற்றம் 0 ஆகின்ற வெப்பநிலையும் மாறக்கூடாது. வெப்பநிலை மாறாமிக்கூடாது. சமவெப்ப செயல்முறையா இருக்கும். சரிதானே? இப்போ 3 வெப்ப இயக்க செயல்முறைகளை கீழே தரப்பட்டுள்ளன. இலட்சிய வாயுக்கு வழங்கப்படும் எல்லா வெப்ப சக்தியும் வாயுவினால் செய்யப்படும் வேலையாக மாற்றப்படத்தக்கது. முதலாவது சமவெப்ப செயல்முறை. சரி, மாறா கனவளவுல நடைபெறும். அதே மாறா கனவளவு டெல்டா W உண்டு. டெல்டா W 0 ஆயிடும். மாறா கனவளவு செயல்முறை B. மாறா கனவளவு செயல்முறையா இந்த டெல்டா W 0.
ஆகவே அங்கே வேலை செய்யப்படாது. அப்போ நான் வழங்க சக்தி முழுவதுமே வேலையாக மாற்றப்படுதல், உண்மையாக உட்சக்தியாக தான் மாற்றப்படுது. மாறா கனல செயல்முறையில், மாறா அமுக்க செயல்முறையில், மாறா அமுக்க செயல்முறையில் வெப்பநிலை மாறுமே. மாறா அமுக்க செயல்முறையில் V = T தானே. ஆகவே கனவுல மாற வெப்பநிலை மாறும். வெப்பநிலை மாறணும் மனுஷன் மாறினா என்ன செய்யும்? உட்சக்தி மாற்றம் ஏற்படும். உட்சக்தி மாற்றம் ஏற்பட்டால் நான் வழங்கு வெப்ப சக்தி முழுவதுமே செய்யப்பட்ட வேலைக்கு சமனாக இருக்காது. எனவே ஆன்சர் ஏ மாத்திரமா? சரியா? ஆன்சர் ஏ மாத்திரம். ஆன்சர் ஏ மாத்திரம். ஒன்பதாவது பாசம் 5வது. 9வது பதினோராவது கேள்வி பார்ப்போம். 11 10க்கு முதலாவது ஆன்சர், 9க்கு 5வது. பதினோராவது, இரு கடத்தும் சமாந்தர தகடுகளின் மின்னழுத்தங்கள் -10 30 தகடுகளுக்கு இடையுள்ள இடைவெளி 2 சென்டிமீட்டராம். தகடுகளுக்குள்ள மின்புல செருவியாது 11 30 வோல்ட் 30 வோல்ட் -10 வோல்ட். உயர் அழுத்தத்தின் தாழ் அழுத்தத்தை நோக்கி மின்புலம் இப்படி இருக்கும். E V/D -V/D திசையக்கானதுக்கு மைனஸ் வார திசைக்கு. எங்களுக்கு தெரியும் உயர் அழுத்தத்தின் தாழ் அழுத்தத்தில் தான் மின்புலம் காணப்படும். ரைட். திசையை பார்க்க அவசியம் இல்லை, பருமனை மாத்திரம் எடுங்க. V/D அழுத்த வித்தியாசம் 40, தூரம் 2 சென்டிமீட்டர். D 2 × 10 2 40 கீழ் 2 20 மேலே வந்தப்ப 2000 வோல்ட் மீட்டர் -1 வோல்ட் மீட்டர் -1 அல்லது நியூட்டன் கூலம் -1. சரி சரிதானே? இல்லை ஈஷா -V/Dயில் வர மைனஸ் வந்து திசைக்கு வரதா, மின்புலத்தின் திசையை கண்டுபிடிக்க வர்றது. நான் பொதுவாக அந்த சாம்பாரில் அந்த மைனஸை வச்சு திசையை கண்டுபிடிக்கிறேன். நான் பொதுவாக முடிவை ஞாபகம் வைக்கிறேன். எப்படி உயரழுத்தத்திலிருந்து தாழத்தை நோக்கி தான் மின்புலம் காணப்படும். இப்போ திசையை தீர்மானிச்சுன்னு சொன்னால் இங்கே பருமனை மாத்திரம் எடுத்தால் போதும். V/D அழுத்த வித்தியாசம் 40 கீழ் 2 × 10 2 அப்போ 2000 வருமா? ரைட். 12வது கேள்வி. 12வது இது உண்மையாக 2012 உள்ள ஒரு கேள்வியோட தொடர்பானதா? 2012 உள்ள ஒரு கேள்வி அதானே? 2012 உள்ள கேள்வி இதே மாதிரி ஒரு கேள்விக்கிறால பின்னோட்டில் எது மின்புல கோடுகள் பற்றி உண்மையானது அன்று. பொதுவாக மின்புலமானதுன்னா 2 வகை இருக்கிற மின்புலம். உண்மையான சிலபஸ்ல உள்ளது நிலை மின்புலம் அல்லது ஏற்றங்கள் காரணமாக உருவாகிற மின்புலம். அதனால சிலபஸ்ல நான் மெயினா படிக்கிறது. சரியா? இப்போ ஆரம்ப காலத்தில் 2012க்கு முன்னுக்கு வந்த கேள்வி எல்லாமே மின்புலமண்டா மீன் பண்ணுவது நிலை மின்புலத்தை அல்லது ஏற்றங்கள் காரணமாக உருவாகிற மின்புலத்தை. சரிதானே? ரைட். எது மின்புல கோட்பாட்டு உண்மையானது அன்று. ஆனால் 2012 கேள்வியில சின்ன ஒரு இஷ்யூ வந்தது. என்னங்க மின்புலங்கள் இப்படி ஏற்றங்களால் உருவாகிறதால, இப்ப பிளஸ் ஏற்றம் மைனஸ் ஏற்றம் ஏற்றங்கள் இப்படி ஏற்றங்கள் காரணமாக உருவாகிறத போல. சரியா? ரைட். பிளஸ்ல ஆரம்பித்து மைனஸ்ல முடிவடையும் என்றதை போல. ரைட். மின்காந்த தூண்டல் காரணமாக மூடிய தடங்கள்லையும் மின்புலம் உருவாகலாம். மின்காந்த தூண்டல் நாம் கன்செப்ட் என்ன? மாறும் காந்த புலங்கள் மின்புலங்களை உருவாக்கும். மாறும் காந்த புலங்கள் மின்புலங்களை தூண்டும். அதான் மின்காந்த தூண்டல் நான் பார்க்குறேன். சரியானே? நான் வேறு விதமாக சொல்ல காந்தப்பாய மாற்ற வீதம் தானே? இப்படிதானே? காந்தப்பாய மாற்ற வீதம் தூண்டப்பட்ட மின் இயக்க விசைக்கு சமனாக பார்க்க நேர்க சமன் அப்படி பார்க்குறேன். ஆனால் உண்மையான கன்செப்ட் நினைச்சேன்னா காந்த புலத்தில் மாற்றம் ஏற்பட்டா அங்கே மின்புலம் தூண்டப்படும். ஆக மின் இயக்க விசை தூண்டப்படுதுன்னு சொல்லு. நான் சில மின் இயக்க விசை தூண்டப்படும்னு சொல்லு. மின் இயக்க விசை தூண்டப்பட்டு மின்னோட்டம் ஓடும் என்றது உண்மையா? மின் இயக்க விசை என்பது மின்புலம் தான். மின்புலம் தான். சரியா?
ஆகவே இது மின்காந்த தூண்டல், இது ஏற்றங்கள். இதைத்தான் நிலை மின்புலத்தில் படிக்கிறது. உண்மையா நிலை மின்புலம் எங்களோட சிலபஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாடத்தில் படிக்கிறது இவர் சம்பந்தமா. இது வாரது மின்காந்த தூண்டல். மின்காந்த தூண்டல் நீங்க 2000 ஆண்டு ரோசஸோட விளக்கம் எடுத்து பார்த்தாலும் விளங்கும் உங்களுக்கு. அதில் இதை பற்றி டீட்டெயிலாக காய்ச்சி அங்கேயும் ஒரு கேள்வி போட்டிருந்தான். சரியா? ரைட். அது பொதுவாக நான் சொல்ல மின்புலங்கள் நேரேற்றத்தில் ஆரம்பித்து மறையேற்றத்தில் முடிவடையும். மூடிய தடங்கள் ஆக்கலாமா? மூடிய தடங்கள் ஆக்கலாமா மின்புலங்கள்? ரைட். நிலை மின்புலங்கள் மூடிய தடமாக அமைய இயலாது. கட்டாயம் என்ன செய்யணும்? நேரேற்றத்தில் ஆரம்பித்து மறையேற்றத்தில் முடிவடையும். ஆனா மின்காந்த தூண்டல் காரணமாக உருவ புலங்கள் மூடிய தடமாக மாத்திரம்தான் அமையும். இவர் மூடிய தடமாக ஒருபோதும் வரையலாது. இவர் மூடிய தடமாக மாத்திரம்தான் அமையும். சரியா? பல ஆரம்பம் இறுதி என்று காணப்படாது. இப்ப நேரத்தில் ஆரம்பித்து மறையேற்றத்தில் முடிவடையும் நீங்க சொல்ல இயலாது. சரியா? ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா பார்ப்போம். புலக்கோடுகள் நேரேற்றங்களிலிருந்து தொடங்கி மறையேற்றங்களில் முடிவடைகின்றன. முதலாவது இவருக்கு சரி, இவருக்கு பிழையாகும். சரியா? 2 வகையான மின்புலங்களையும் கருதின. இது ஏற்றங்கள் காரணமாக உருவாகிறது, மின்காந்த தூண்டல் காரணமாக உருவாகிறது. ரைட். நேரத்தில் ஆரம்பித்து மறையேற்றத்தில் முடிவடைகின்றன. இவருக்கு சரி, மின்காந்த தூண்டலுக்கு பிழை. ஏன்னா அங்க ஆரம்பம் முடிவு இல்லை. மின்காந்த தூண்டல் உருவாகும் மின்புலங்கள் எப்பவுமே மூடிய தடமாகத்தான் அமையும். மாறும் காந்த புலங்கள் மின்புலங்களை தூண்டும். தூண்டப்பட்ட மின்புலங்கள் மூடிய தடமாகத்தான் அமையும். இரண்டாவது பாபம், ஒரு தனி நேரேற்றம் இருந்தால் புலக்கோடுகள் முடிவெளியில் முடிவடைகின்றன. சரியான நேரேற்றத்தில் ஆரம்பித்து மறையேற்றத்தில் முடிவடையும். மறையேற்றம் ஒன்று இல்லை என்று சொன்னா என்ன செய்ய? புலக்கோடுகள் முடிவெளி வரப்போகும். சரியான முடிவெளி வரப்போகும். ஆகவே இதுல அதை பார்த்தீங்கன்னா சொல்ல இயலாது. தனி நேரேற்றம் இருந்தால் இதற்கு கதைக்க இயலாது. தனி நேரேற்றம் இருந்தால் சொல்லுது, அங்க கதைக்க இயலாது. புல ஒன்றும் செல்லாது அவரை பத்தி. மூன்றாவது, இரு புலக்கோடு ஒருபோதும் ஒன்றையொன்று வெட்டி செல்லாது. சரி, ரீசன் நான் பார்க்கிறேன். புலக்கோடுகள் வெட்டி செல்லாதுன்னு சொல்லி புல ஏன் புலக்கோடுகள் வெட்டி செல்லாது? ஏன் புலக்கோடுகள் வெட்டி செல்லாது? புலக்கோடுகள் குறிக்கிறது புலக்கோடுகள் என்பது கற்பனை கோடுகள். எதுக்கு பயன்படுத்தினா புலக்கோடுகளை? புலக்கோடுகள் பயன்படுத்துறது இந்த புலத்தை காட்சிப்படுத்த, விஷுவலைஸ் பண்ண. இந்த இடத்துல புலம் இந்த அளவு தான் இருக்கும், இந்த திசையில தான் இருக்கும். இந்த இடத்துல புலம் இந்த அளவு தான் இருக்கும், இந்த திசையில தான் இருக்கும்னு ஒவ்வொரு அந்த மின்புலமுள்ள பிரதேசத்துல இந்த மின்புல செறிவின் பருமனை காட்சிப்படுத்த, எங்களை விஷுவலைஸ் பண்ணி காட்டுறதுக்கு. இந்த இடத்துல செறிவு உயர்வாய்க்கும், இங்க போக செறிவு குறைவாய்க்கும். இந்த ஏற்றத்துக்கு அண்மையில புலக்கோடு அண்மையில் இருக்குது. எனவே புலச்செறிவு அதிகம், தொலைவு போக புலச்செறிவு குறைவு. ஆனால் இந்த இடத்துல இந்த திசையில புலம் காணப்படுது, இந்த இடத்துல இந்த திசையில காணப்படுது. அப்படி அந்த விஷுவலைஸ் பண்ணதான் நாங்க மின்புல கோடுகள் பயன்படுத்து. இது ஒரு கற்பனை கோடு. சரியா? இந்த மின்புல கோடுகள் எப்பவுமே குறிக்கிறது, மின்புல கோடுகள திசை குறிக்கிறது விளையுள் மின்புலத்தின் திசை. சரியா? விளைவுல ஒரு புள்ளியில ஒரு திசை தான் நீக்கலாம். இப்ப புலக்கோடல் ஒன்றை இப்படி வெட்டி செல்லுமாக இருந்தா விவரத்தில் உள்ள விளையுள் மின்புலம் இங்கால மீக்கண்டு வரும், விளையுள் புலம் இங்கால மீக்கண்டு வரும். அப்படி விளைவுள் 2 திசை நீக்கலாமா? இல்ல, அது அப்படி அப்படி எதனா விளைவுன்னு சொல்றல. விளைவுலண்டா ஒன்றுதான். ஒரு குறித்த புள்ளியில விளையுள் என்றா அது ஒன்றுதான் தானே. இவரத்துல விளையுள் புலம் சொன்னா 2 திசை நீக்க இயலாது. எனவே இப்படி வர சாத்தியம் இல்லை. யாராச்சும் இல்ல விளைவுள் இங்கால ஈக்கும் சொன்னா இது இங்காலம் புலமைக்கும் இங்கால புலமைக்கும் இப்ப விளைவுள் இங்கால வரும் தானே சொன்னா புலக்கோடுகளை காட்டணும். அந்த மாதிரி அதான் இப்படி இப்படி வந்து இப்படி போற மாதிரி புலக்கோடுகள் இப்படித்தான் வரும். நான் இந்த அவதானிக்கு இருந்த இடத்துல புலம் இந்த திசையில வர மாதிரி வரும். புலக்கோடு அந்த திசையை தான் குறிக்கும். இதுதான் ரீசன். அதாவது புலக்கோடுகள் ஒன்றையொன்று இடைவெட்டாத்துக்கு ரீசன் புலக்கோடுகள் காட்டுவது அந்த இடத்தில் உள்ள அந்த குறித்த இடத்தில் உள்ள விளையுள் மின்புலத்தின் திசை. இடைவெட்டு மாதிரி விளைவுகளுக்கு 2 திசைன்னு வரும். அது ஒரு முரண்பாடு. சில கன்ட்ரடிக்ஷன் நடக்க இயலாது. விளைவு என்பது எப்பவும் ஒரு திசை தான். அதான் விளைவு. விளைவு டேர்ம்ல விளங்குது. விளைவு என்பது ஒரு குறித்த ஒரு திசை விளங்குது. ஒரு திசை வரணும் என்று சொன்ன ஒரு திசை தான் குறித்த ஒரு திசை தான் இருக்கும். எனவே அந்த திசையில
புலக்கோடுகள் காணப்படணும். எனவே இப்படி ரெண்டு இடைவெட்டுவது சாத்தியம் இல்லை, இப்படி நடக்க இயலாது. சரியா? ரைட். ஐந்தாவது, நான் கொஞ்சம் மிஸ் ஆகி போகிற போல. நான்காவது இப்போ தான் வருது, மூன்றாவது விளம்பரப்படுத்தினது, நான்காவது இப்போ தான் வருது. நிலைமின் புலக்கோடுகள் மூடிய தடங்களை உண்டாக்குகின்றன. பில இதை பத்தாங்க சொல்ல இல்லாதது. ஏன்னா நிலைமின் புலத்தை தெளிவாக சொல்றாங்களே. சரியா? விளங்க? ரைட். மின்புல கோலத்தை வகை குறிக்க பயன்படுத்தும் புலக்கோடுகள் கற்பனை கோடுகள் ஆகும். கட்டாயமா? ரைட். ஒரு ஏற்றம் எடுத்த ஏற்றத்தை சூழ் அப்படி ஒரு நாள் உங்களுக்கு புலங்களை காணத்துக்கு இருக்காது, புலக்கோடுகளை காணாது. ஒரு காந்தம் எடுத்த காந்தத்தை சூழ எப்பயாவது கண்டிக்கிறீங்களா காந்த புலக்கோடுகள்? இல்லை, அது ஒரு கற்பனை கோடுகள். எதுக்கு அந்த கற்பனையை பயன்படுத்தினாங்க? நம்ம வந்து சொன்ன மாதிரி காட்சிப்படுத்த, விஷுவலைஸ் பண்ணி பார்க்க. ஒருத்தருக்கு இந்த அந்த படத்தை பார்த்த உடனே, இந்த உருவை பார்த்த உடனே ஐடியா வரணுமா, இந்த இடத்துல இப்படித்தான் மின்புலம் நீக்கி, இந்த பருமன் தான் நீக்குதுன்னு சொல்லி ஐடியா எடுக்கிறதுக்கு தானே. ரைட். அதுக்கு தான் நாங்கள் இந்த புலக்கோடுகளை பயன்படுத்துவோம். சரியா? ஆக அவை கற்பனை கோடுகள். அப்போ அது இனி பொதுவாக ரெண்டுக்கும் சரி என்ன, ரெண்டுக்கும் சரி. ஆன்சர் இது ரெண்டாவது கூற்று புள்ளிகள் இவருக்கு மாத்திரம் தான் சொல்லலாம், அவர்களை நீங்கள் பார்க்க அவசியம் இல்லை. ஏன்னா தெளிவாக சொல்றாங்களே, ஒரு ஏற்றத்தால் உருவாகிறது. மூன்றாவது இவருக்கு மாத்திரம்தான் பார்க்கலாமே. சரியா? இவருக்கு மாத்திரம்தான் பார்க்கலாம். சரி, மூன்றாவது இல்லை, நான்காவது. ரைட். நான்காவது சுவராகவே பிள்ளை என்ன, அவன் தெளிவா சொல்லுவான், நிலை மின் புலக்கோடுகள் மூடிய தடங்களை உண்டாக்குகின்றன. சுவராகவே பிள்ளை. ரைட். இப்ப முதலாவது என்ன, புலக்கோடுகள் நேரேற்றங்களில் தொடங்கி மறையேற்றல் முடிவடைகின்றன. சரியா பிள்ளை அந்த கூற்று? இதே கூற்று 2012 பிள்ளைன்னு கொடுத்தான். 2012 இந்த கூற்று மீந்த, இந்த கூற்று மீந்த, அதாவது முதலாம் கூற்று மீந்த புலக்கோடுகள் நேரேற்றங்களில் தொடங்கி மறையேற்றம் முடிவடைகின்றனும் இருந்த, புலக்கோடுகள் மூடிய தடங்களை உண்டாக்குகின்றனும் இருந்த. நிலை மின்னண்ட டேர்ம் இருக்கல்ல. சரியா? நிலை மின்னண்ட அந்த வசனம் இயக்கல்ல. 2012 உள்ள கேள்வி, 8வது கேள்வின்னு நினைக்கிறேன். 2012 8வது கேள்வி. சரியா? 2012 8வது எம்சிக்கு நினைக்கிறேன், கொஞ்சம் பாருங்க, செக் பண்ணி. சரியா? அது ரெண்டு ஆன்சர் கொடுத்தீங்க. ரைட். ரெண்டு ஆன்சர் எப்படி கொடுக்கப்பட்டனுச்சுன்னா, இந்த புலத்தை கருதினா மூடிய தடம் என்பது வரையலாது, அந்த புலத்தை கருதினா நேரத்தில் ஆரம்பித்து மறையத்தில் முடிவடையும் என்று வரையலாது. விளையா? ஏன்னா அவங்க புலமண்டு சொல்ல, அந்த பேப்பர் அந்த கொஸ்டன்ல புலமண்டு பொதுவாக சொல்லப்பட்டேன். அந்த கேள்விதான் இங்கே மீக்கிறான். அவன் ட்ரை பண்ணேன்னு தெளிவாக சொல்லதுக்கு எதை பார்த்து, நிலை மீன் புலமண்டு சொல்லு. விளையா? 2012 நிலை மின் புலமண்ட கதையைக்கல்ல புலமனு சொல்லி, இந்த புலமனு சொன்னா ரெண்டும் எடுக்கலாம், நிலை மின் புலத்தையும் எடுக்கலாம், மின்காந்த தூண்டல் காரணமாகறதையும் எடுக்கலாம். விளங்குதா? இப்போ 2023 உள்ளதுல 12வது கேள்வி ட்ரை பண்ணுவாங்க, நிலை மின் புலமன்னு சொல்றதுக்கு. ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க என்ன, நிலை மின் புலமன்ற டேர்மை பொதுவாக சொல்லாம 4ஆவதுல மட்டும் சொல்றாங்க. சரியா? 4ஆவதுல மட்டும். ஆக இதுவும் யாராவது தர்க்கிக்கலாம், இதுவும் எப்பவும் சரியாண்டு இல்லை. ஒரு 50% சரி, 50% பீல. இந்த கூட்டு சரி, இதுவும் சரி, இதுவும் சரி. இவர் 100% பீல, இல்ல ஒரு 50% சரி, 50% பீல. எனவே ஆன்சர் அவங்க என்ன செய்யறாங்க, ரெண்டும் கொடுக்குறாங்க, முதலாவது அல்லது நான்காவது. உண்மையா நான்காவது தான் எதிர்பார்த்த ஆன்சர், நான்காவது தான் எதிர்பார்க்கப்பட்ட ஆன்சர். ஆனால் இவ்விடத்துல அந்த இவ்விடத்துல தெளிவா நிலை மின் புலம்ன்ற டேர்ம் வருது, இதுல மாத்திரம் சொல்லிக்கிறான். அப்ப இதுல சொல்லிக்கலாமா, அப்பதான் மிஸ் பண்றாங்க இவிடத்த சொல்றது. ஆரம்பத்துல சொல்லியிருந்தா நல்லா. அதாவது பின்னோட்டில் எது, நிலை மின்புல கோடுகள் பற்றி அல்ல நிலை மின்புலம் பற்றிய உண்மையானது என்று சொல்லியிருந்தா எங்களுக்கு இவர் மாத்திரம் தான் ஆன்சர். விலகா? ஆனா நிலை மின்புலம் இங்க தான் போடுவாங்க, இங்க போடல. அப்ப யாராவது தர்க்கிக்கலாம், முதலாம் கூற்று புலக்கோடுகள் நேரேற்றங்கள் தொடங்கி மறையேற்றங்கள் முடிவடைகின்றன என்பது எப்பவும் சரியில்லை, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பிள்ளை என்று தர்க்கிக்கலாம் என்ற 2012 அதான் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. சரியா? எனவே தான் என்ன சார் இதே ஆன்சராக கொடுக்கலாம். ஆகவே இதுல ஆன்சர் 1 அல்லது 4. உண்மை 4 தான் ஆன்சர், முதலாவதும் பிறகு சேர்க்கப்பட்டது. சரியா? ஆரம்பத்தில் 4 தான் கொடுத்திருந்தாங்க, அடுத்த பிறகு சேர்க்கிறது தான் முதலாவதா.
ரைட், சரியா பாட விளக்கம். இது அப்ப 2012 உள்ள 8வது கேள்வியும் பாருங்க. 2012 உள்ள 8வது கேள்வியும் கொஞ்சம் பாருங்க, அதுக்குரிய விளக்கத்தை தேடி வாசிங்க. சரிதானே? இனி 13வது கேள்வி பாபா. செறிவு I1 உடைய ஒரு ஒளி முதல் ஒரு குறித்த புள்ளியில் உண்டாக்கும் ஒளிச்செறிவு மட்டம் 90 டெசிபலா. I2 செறிவையுடைய மற்றொரு ஒளி முதல் அதே புள்ளியில் 40 டெசிபலை உருவாக்குது. இனி விகிதம் I1 கீழ் I2 யாது? விகிதம் I1 கீழ் I2 நான் பாத்தீங்க, ஒவ்வொரு 10 டெசிபல் மாற்றத்துக்கும் 10 மடங்கால குறையணும். மறுதலை சொன்ன ஒவ்வொரு 10 டெசிபல் மாற்றத்துக்கும் 10 மடங்கால அதிகரிக்கணும். 40 90 போறா போல, 40 90 போறன்னு சொன்னா 10 10 5 முறை அதிகரிக்கணுமே. 40 50 60 70 5 முறை. ஆக ஒவ்வொரு 10க்கும் 10 மடங்காக மாறும். சரியா? 10 மடங்காக மாறும். ஆக இதை விட இது சானே 10 10 5 முறை வரணும். எனவே 10 5 வரும். 10 5 வரும். இவரை விட இவர் 10 5 உயரும். ஒவ்வொரு 10 டெசிபலுக்கும் நான் இப்படி எடுங்களேன், ஒவ்வொரு 10 டெசிபல் அதிகரிப்பிற்கும் 10 மடங்கால மாறும். 10 மடங்கால மாறும். ஆக இங்க 10ல 5 அப்படித்தானே? 10 டெசிபல் 5 முறைக்கு. எனவே இங்க 10 மடங்குட 5 முறை வரணும். 5 முறை 5ஆல பெருக்கிறல்ல 5 முறை வரணும். ஆக 10 5 வரும். 10 டெசிபல் 5 முறை 10 மடங்கா மாறு 5 முறை 10 தர 10 தர 10. ஆக இந்த விகிதம் வரும் 10 5. நேரடியாக பயன்படுத்தலாமா? I1 கீழ் I2 5வது ஆன்சர். 13க்கு 5. சரியா? நான் பயன்படுத்துறேன்னு 10 டெசிபல் மாற்றம் ஏற்படணும்டா 10 மடங்காக மாறணும். 10 மடங்காக மாறணும். 14 பாபம். ஒரு உலோகத்தின் ஒளிமின் நுழைவாய் மீட்டர் F0 ஆகும். மீட்டர் 4 F0 உடைய ஒளி அவ்வுலோகத்தில் மீது படும்போது காலப்படும் ஒளியிலத்தின் உயர்ந்த இயக்கப்பாட்டு சக்தி யாது? ரைட், எனக்கு தெரியும் F0 நுழைவாய் மீட்டர் இருந்தா அது 5க்கு சமனாய்க்குமே, +0. ரைட், அது பிறகு சொல்லலாம் 4 HF0 சமனாய்க்கும் 5க்கு பதிலாக HF0 plus K maximum. கழித்து எவ்வளவு வரும்? K maximum 3 HF0 வரும். K maximum 3 HF0. ஆன்சர் 3வது. 2 சாம்பாடு இது வேலை சார்புக்குரியது. நுழைவாய் மீடுன போட்டா வாரது. அது பிறகு ஒளிமின் விளைவுக்குரியது. HF5 plus Kmax இந்த 5க்கு பதிலாக இவரை போட்டிக்கிறது. 5க்கு பதிலாக இவரை போட்டிக்கிறது. சரி, 15 ஈஸியான கேள்வின்னு நினைக்கிற பாப்போம். குவியத்தூரம் 20 சென்டிமீட்டர் உடைய ஒரு குவிவில்லையும் குவியத்தூரம் 5 சென்டிமீட்டர் உடைய ஒரு குழிவில்லையும் அவற்றில் உள்ள இடைத்தூரம் D ஆக இருக்குமாறு ஒரே அச்சில் வைக்கப்பட்டுள்ளன. குவிவில்லை மீது படுமாறு ஒரு நிற சமாந்தர ஒளிக்கற்றை குழிவில்லைந்து ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை வெளியேறுமேனே. சரியா? ரைட், இதுல பாருங்க, சமாந்தர ஒளிக்கற்றை F நோக்கி போகும். Fல குவித மாதிரி போகும். அதாவது 15ல குவித 20 சென்டிமீட்டர்ல குவித மாதிரி செல்லும். திரும்பி சமாந்தரமா போகும். இவடியல்பு பார்த்தீங்கன்னா F நோக்கி வார கதிர்கள் தான் சமாந்தரமா செல்லும். இந்த தூரம் இவட F ஆக இருக்கணும். இந்த தூரம் குவிய தூரமாக இருக்கணும் 5 சென்டிமீட்டர். அது சிம்பிளா வேறாக்கமே வரும். D 20 இது வர 20 இங்க 5 மொத்தமா 20 இங்க 5 கழிச்சோம் 15 சென்டிமீட்டர். நேரடியாக வளமையான நிறைய கேள்விகள் பார்த்தீங்க. 15க்கு 3வது அடிக்கடி வாரதுதான். 16 பாருங்க. 16
திணிவு எம்ஐயோட ஒரு துரளி எக்ஸும் திணிவு கேபிட்டல் எம்ஐயோட ஒரு துரளி வையும் ஒரு ஒப்பமான கிடை மேற்பரப்பு சிம்பிள் எம் கேபிட்டல் எம் சிம்பிள் எம் கேபிட்டல் எம் ஒரு நேர்கோடு வழி ஒரே திசையில் இயங்குகின்றன துரளி எக்ஸின் கதி துரளி வையின் கதி இருமடங்காகும் சரிதானே இவர்தான் எக்ஸ் என முதலாவது எக்ஸ் அடுத்தது y துரளி எக்ஸின் கதி வையின் கதியின் இருமடங்கா y u எடுத்தா இதான் எக்ஸ் இதான் y இவர் 2u அப்படிதானே துரளி வையும் ஒரு ஒப்பமான கிடை மேற்பரப்பு மீது ஒரு நேர்கோடு வழியே ஒரே திசையில் இயங்குகின்றன துரளி எக்ஸின் கதி வையின் கதியின் இருமடங்காகும் இரு துரளிகளும் மோதிய பின்னர் ஒரு பொதுவேத்தை ஒருமிக்க செல்கின்றன மோதிய காரணமா துரளி வையின் கதி 20 வீதத்தினால் அதிகரிக்கும் என இப்படி சேர்த்து திணிவா இயங்கும் போது இந்த வையின் கதி எக்ஸும் வையும் சேர்ந்திருக்கும் இப்போ வையின் கதி 20 வீதத்தால் அதிகரிக்குதாம் 1.2 யூவா மாறணும் 20 வீதம் என்பது சரியா அப்படித்தான் இப்போ 20 வீதம் என்பது தசம் 2 வீதம் 100க்கு 20 அப்போ 1க்கு தசம் 2 20 வீதத்தால் அதிகரித்தா 120 மாறணும் அல்லது தசம் 2 அதிகரிக்கணும் ஆக உண்டாயிரு இப்போ 1.2 மாறும் இதுதான் தொடர்பு 1.2 யூ ரைட் வையின் கதி இருமடங்காகும் இரு துரளிகளும் மோதிய பின்னர் ஒரு பொது வேகத்துடன் ஒருமிக்க செல்கின்றன மோதிய காரணம் துரளி வையின் கதி 20 வீதத்தை அதிகரிக்கும் வையின் கதி 20 வீதத்தால் அதிகரித்து 1.2 யூவா மாறிக்கண்டா எக்ஸின் கதியும் அதே தான் ரெண்டு ஒன்றா தானே இயங்குது ரைட் இனி கேள்வி எம்மின் கீழ் எம் யாது இந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தலாமே 2 தர எம் இந்த காப்பு தத்துவமா பிளஸ் கேபிட்டல் எம் நான் யூவை போடலை கேன்சல் ஆகுமேண்ணா சமன் 1.2 தேவையான அதே மூலக்கு 6 கீழே 5 போடலாம் சிம்பிள் எம் பிளஸ் கேபிட்டல் எம் 2m u cancel capital M into u cancel 1.2 u into m plus m right alla mari ponu m plus m into r in keel 5 u u elatha cancel panni eluvure ini sinnoru surukal thana 10m parunga 10m inga 6m kalicha 4m sama inga 5m inga 6m appo kalicha m endu varum m in keel m capital M in keel simple m evlo 4 endu varum 4 answer rendavathu answer rendavathu அது ஈஸியான ஒரு கேள்வி ஈஸியான நேரடியான ஒரு கேள்வியா நேரடியாக உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்துகிற ஒரு கேள்வி அது சரி 17 ஏற்கனவே வந்துள்ள ஐடியா தானேண்ணா 17வது ஒரு பந்து கிடையோட 60 பாகை கோணத்தில் மேல் நோக்கி எறியப்படுகிறதா 60 பாகையில மேல் நோக்கி எறியப்படுதாம் அட இயக்க சக்தி கேயாம் இயக்க சக்தி கேயாம் பந்து உயர்ந்தபட்ச உயரத்தில் இயக்கப்பட்ட சக்தி யாது ரைட் இங்க வேகம் சமனாய்க்கும் கிடை வேகம் மாறாதது பாக்கிய இயக்கத்தில் எனவே மேலுக்கு வேகம் சமனாய்க்கும் u cos 60 அதான் u/2 இங்க u ஆகிய கதி அங்க போனா u/2 மாறிக்குமே எரியத்துல கிடை வேகம் மாறாது அதிகர் புள்ளியில் நிலைக்குத்து வேகம் 0 நிலைக்குத்து வேகம் 0 சரியா நிலைக்குத்து வேகம் 0 ஆக கிடை வேகம் மாறாது அப்ப u cos 60 அதாவது u/2 ஆகவே எனக்கு தெரியும் இயக்க சக்தி சமன்பாடு 12m v வர்க்கம் அப்படித்தானே அல்ல u வர்க்கம் u u/2 மாறினா செய்யலாமே u u/2 மாறினா k/4 மாறும் இந்த வர்க்கம் தானே 1 கீழ் 4 கண்டு வரும் k நேர்தசம u வர்க்கம் அப்ப u u/2 மாறினா k/4 மாறும் ஆன்சர் 4 இது ஏற்கனவே பார்த்திக்கிற ஐடியாஸ் உள்ள கேள்விகளா புதிய ஐடியாவில் இது இல்லாம அப்படி நேரடியான கேள்விகளும் ஏராளமாக இருக்கும் இது உள்ளது எப்படியும் நார்மலாக நீங்கள் ஒரு தியரி தெரிஞ்சு ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே பொதுவாக 30 MCQ கிட்ட போகலாம் சரியா கவனமாக செஞ்ச ரைட்டா
பொதுவாக 40க்கு மேலே போகணுமென்னா கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணிக்க பொதுவாக சரிதானே. அப்படி இல்லாட்டி எவ்வளோ தியரி தெரிஞ்சாலும் டைம் உள்ளுக்கு செய்ய இயலாமல் போகும். ரைட், ப்ராக்டிஸ் போதில்லாட்டி அந்த டைம் ப்ராப்ளம் வரும். டைம் உள்ளுக்கு பேப்பரை செஞ்சு முடிக்க இயலாமல் போகும். இந்த ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தியரியை ஞாபகப்படுத்தி அடிப்படையை ஞாபகப்படுத்தி நிறுவல் செஞ்சு எடுக்க வேண்டிய ஏற்பாடு. சில நேரம் அப்படியே சில பேர் இருப்பாங்க தியரி படிச்சுப்பாங்க அழகா, அவங்களுக்கு சில நேரம் இது மாதிரி ஒரு 50 கேளுக்கு ஒரு 10 ஹவர் கொடுத்து அழகா செய்வாங்க, ஒரு 45 சரியாக இருப்பாங்க. டைம் பெரிய ஒரு நேரம் தேவைப்படும். ஏன்னா தியரி அவங்கள ஞாபகப்படுத்தி செஞ்சு பார்த்து நிறுவி பார்த்து வேறு ஷார்ட் மெத்தடில் ஞாபகம் இல்லாமிக்கும் குயிக்காக இப்படி செய்கிறது வராது. நேரம் சரியாக கவனமாக செய்யும்போது டைம் எடுக்கும். எக்ஸாம்பிள் எதிர்பார்க்க அது மட்டுமல்ல, நாலேஜ் மட்டுமல்ல, அந்த நாலேஜை என்ன செய்யும் நீங்கள் ஷார்ட் பீரியட் அந்த டைம் உள்ளுக்கு பிரயோகிக்கும். சொல்லாங்க அதுக்கு ப்ராக்டிஸ் அவசியமாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். சொல்லாங்க இப்படி எக்ஸாம்பிள் பேச்சு புதுசாக யோசித்த கேள்விகளை செய்யறதுக்குரிய மாதிரி அமைப்பு ஈக்கக்கூடாது. அதாவது புதுசாக தியரிகளை ஞாபகப்படுத்தி நிறுவல் செஞ்சு அப்படி இருக்கப்படாது. எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். அவருக்கு போனால் ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கணும். வேணும் அல்ல கேள்வி ஒன்று வாசித்த உடனே ஐடியா வரக்கூடிய மாதிரி இருக்கணும். இதைத்தான் செய்யணும் கேள்வி புதுசாக இருக்கலாம். வேணும் கேள்வியில் ஐடியாஸ் குயிக்காக அவங்களும் வரக்கூடிய மாதிரி இருக்கணும். கன்செப்ட் குயிக்காக என்ன கேட்க வராங்கன்னு விளங்கெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். விளங்குதான் ரைட். 18ஆம் நாளைக்கு நிறைய பேர் மிஸ்டேக் விட்டு ஒரு கேள்வியை நினைக்கிறேன். நிறைய பேர் பிழை விட்டு இருந்த தெரிஞ்ச இதில் நீளம் எல்லையும் விட்டம் டிஏமுடைய கம்பியால் செய்யப்பட்ட ஒரு அமிழ்ப்பு வெப்பமாக்கியினால் ஒரு தரப்பட்ட நீர்த்திணிவின் வெப்பநிலை 40 பாகத்தினால் உயர்த்துவதற்கு 4 நிமிடம் எடுக்கின்றது. அதே திரவியத்தாலான நீளம் 2L விட்டம் 2DA உடைய ஒரு கம்பியினால் செய்யப்பட்ட வேறொரு அமிழ்ப்பு வெப்பமாக்கியினால் அதே அளவு நீரின் வெப்பநிலை 40 பாகத்தினால் உயர்த்துவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? சுற்றாளுக்கான வெப்ப இழப்புகளை புறக்கணிக்க. ரைட், இப்போ நான் அடிப்படையாக பாருங்க Q7 P×T என்றதான் பயன்படுத்த போறேன். என்ன குறித்த அளவு கவனிங்க, அதே அளவு நீரின் வெப்பநிலையே. இப்போ எங்களுக்கு தேவையான வெப்ப சக்தி ரெண்டுல சமம். அதே அளவு நீரை அதே வெப்பநிலை உயர்வுக்கு 40 பாகி Q7 MS டெல்டா தீட்டா தானே. ஒரே திணிவம் ஒரே வெப்பநிலை ஏற்றம், ஒரே திணிவு ஒரே வெப்பநிலை ஏற்றம். எனவே தேவையான வெப்ப சக்திகள் சமனாயிக்கும். சரியா? இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் பாருங்க அமிழ்ப்பு வெப்பமாக்கியின் அந்த சுருள்ட அந்த கம்பியிட இந்த வெப்பமாக்கும் மூலகத்திட. சரியா? வெப்பமாகும் மூலகத்திட நீளமும் விட்டமும் மாறுது. அதே பொறுத்து அவட தடை மாறும். தடையை பொறுத்து அவட வலு மாறும். வலுவை பொறுத்து நேரம் மாறும். அதான் கேள்விங்க. சரிதானே? ரைட். அப்போ முதலாக நான் Q ஒரே பெருமானம் என்ற முடிவு எடுக்கிறேன். அவட வலுக்கு நான் பயன்படுத்த போற V வர்க்கத்தின் கீழ் R என்ற சமன்பாடு. சரியா? ஆருக்கு பதிலாக ரோ எல்லின் கீழ் A என்று போடலாம். ஆகவே P சமன் V வர்க்கத்தின் கீழ் ரோ எல்லின் கீழ் A மேலே போகும். சரியா? ரோ எல்லின் கீழ் A. ரைட், நல்லா கவனிக்கணும். ஏக்கு பதிலாக விட்டம் தானே தாராங்க. அவ பை டி வர்க்கத்தின் கீழ் 4 எடுப்பேன். கீழே ரோ எல். கீழே பாருங்க ஒரே திரவியம் அந்த வெப்ப மூலம் அமைக்கப்பட ஒரே திரவியத்தால. சரிதானே? அதே திரவியமா. அப்ப ரோ சமம். எப்பவும் இந்த அமிழ்ப்பு வெப்பமாக்கிட்ட தடை என்னவாக இருந்தாலும் நல்லா எடுத்துக்கணும். என்ன தடையாக இருந்தாலும் நாங்கள் இணைக்கிறது வீட்டு மின் சுற்றுல ஒரே வோல்ட் அளவுக்கு தான் இணைக்கிறோம். தானே? தடை குறைந்ததாக இருந்தாலும் தடை கூடுதலாக இருந்தாலும் அதாவது 500 வெட்டாக இருந்தாலும் 1500 வெட்டாக இருந்தாலும் நாங்கள் இணைக்கிறதுக்கு 240 வோல்ட்டுக்கு. ஆகவே விஎம் ஒரே பெருமானம். சரியா? பை கீழ் 4. அது இருந்து செல்லலாம். வலு நேர்த சமன் டி வர்க்கத்தின் கீழ் எல்லுக்கு. வலு நேர்த சமன் டி வர்க்கத்தின் கீழ் விட்டத்தின் வர்க்கத்தின் கீழ் நீளம். அவர் இதிலிருந்து ஒரு முடிவு வருது. நீளம் நேர்த சமனாய்க்கு நேரம் நேர்த சமனாய்க்கும் 1 கீழ் பி என்று அதிலிருந்து முடிவு எடுக்கலாம் எங்களுக்கு. இதை தொடர்புபடுத்தி 2 தொடர்புபடுத்தி விடு.
டைம் வந்து எல்லின் கீழ் டி வர்க்கத்துக்கு நேருக்கு சமம். சரி, நான் திரும்ப ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க இதை. இப்போ இப்படி தாண்டி இல்லை, ஒவ்வொரு ஐடியாவில் செய்கிறேன். இப்போ நான் இப்போ இந்த ஐடியாவில் செய்கிறேன். இதுக்கு முன்னே எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் நான் இப்படி எல்லாம் அது வேறு மாதிரி பொருளுக்கு எடுத்தேன். இப்போ நான் அந்த வேறொரு அப்ரோச் எடுக்கீங்களா, இது சரியானு பார்ப்போம். முதலாவது எல்லும் டியுமா, அவருக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது? நாலு நிமிடம். அது வசனத்தை தந்திக்கிற மிஸ் ஆகுது. இப்போ முதலாம் சந்தர்ப்பத்துக்கு இப்படி பயன்படுத்தலாம். 4 நேர்த சமன் எல்லின் கீழ் நீளம் எல்லாம் விட்டம் டி வர்க்கம். அடுத்ததுல டி நேர்த சமன் 2 எல்லின் கீழ் 2D முழுவதும் வர்க்கம், அதாவது 4D வர்க்கம். இரண்டு சுருக்கின கீழால புதுசா 2 வரப்போகுது. அது புதுசா வரால் இவர், எனவே டைம் என்ன நடக்கும்? கீழுக்கு 2 புதுசா வந்தா போல டைம் அரைவாசியா மாறும். இங்க எல்லின் கீழ் டி வர்க்கம், இங்க எல்லின் கீழ் டி வர்க்கம் புதுசா 2 இருக்குது. அப்ப இங்க 4 ஆகிந்தா இங்க 2 நிமிடம். அது ஆன்சர் வந்து 4. கவனிக்கணும். இதுல முதலாவது நான் பிரதான சமன்பாடு கியூ, தேவையான சக்தி வலு தர நேரம். இப்ப கியூக்கு பதிலா ஒரே நீர் திணிவு ஒரே வெப்பநிலை ஏற்றம், ஆகவே கியூட பெருமானம் 2 சந்தர்ப்பத்திலும் சமம். 15 முடிவுக்கு வர கியூ ஒரே பெருமானம் என்பதால தேவையான நேரம் வலுவோட தலைகீழ் பரிமாணத்துக்கு நேர சமனாயிருக்கு. அப்புறம் இந்த அமைப்பு வலுவை காண போறேன். வலுக்கு நான் வி வர்க்கத்தின் கீழ் 6 சாம்பாடை பயன்படுத்துறேன். என்னோட ரீசன் அவங்களுக்கு விளங்கும் போகும்போது 6 பதிலாக ரோயலின் கீழ் ஏ, அப்போ ஏ மேலு போகும். ஏக்கு பதிலாக குறுக்கு வெட்டு பை டி வர்க்கத்தின் கீழ் 4. வலுக்கு வர்றது வி வர்க்கம் பை டி வர்க்கத்தின் கீழ் 4. ரைட். அப்போ என்ன வலுவாக இருந்தாலும் அமிழ்ப்பு 500, 1500, 2000 எதுவாக இருந்தாலும் நாங்கள் இணைக்கிறது வீட்டு மின் சுற்றுக்கு. அதோட வோல்ட் அளவு மாறாது. எவ்வளோ? 240 வோல்ட். ஆக வி வர்க்கம் பார்க்க அவசியம் இல்லை. ஒரே திரவியம் ரோ பார்க்க அவசியம் இல்லை. பையின் கீழ் 4 மாறல. எனவே பி நேர சமன் டி வர்க்கத்தின் கீழ் எல். ரைட். நான் பார்த்துமே டி நேர சமன் 1/p தொடர்பு எடுத்துக்கிறேன். அதான் திரும்ப அங்கே எழுதிக்கிறது அந்த பாட தலைகீழ் பெருமான். அப்போ டி நேர சமன் எல்லின் கீழ் டி வர்க்கம். சரியா? முதலாம் சந்தர்ப்பத்தில் எல்லும் டியும், 2ஆம் சந்தர்ப்பத்தில் 2Lலும் 2Dயும். அவங்க வர்க்கம் வருது. அப்ப இங்க 2Lன் கீழ் 4D வர்க்கம், 2 4 2 வரும். ஆக புதுசா 2 நம்பர் கீழே வருது. எனவே நேரம் என்ன செய்யணும்? அரை மடங்கா மாறும். அப்ப ஆரம்பத்தில் 4 நிமிடம் எடுத்தா 2ஆம் சந்தர்ப்பத்தில் 2 நிமிடம் வரும். சரியா? ஆன்சர் 4. சரி. எல்லா சாத்தியமான மெத்தடும் இங்கே சொல்றல வீடியோ மெத்தட் இதுக்கு முந்தி கணிப்பு தான். இதுக்கு முந்தி நான் செஞ்ச நேரம் இந்த அமைப்பில் செய்யலை, அது கொஞ்சம் வேற சுருக்கலை இப்படி செய்யலை. ஆனால் இப்போ இது பரவாயில்லமா அறிக்கிறேன். சரியா? நேரு 7 போட்டு எடுக்கிறது. ரைட். 19, 20 பார்ப்போமே. 19 பாருங்க. புவி சூரியனை சுற்றி ஆரை R1 உடைய ஒரு வட்டத்தில் பாதை V1 உடன் சுற்றுகிறதாம். செவ்வாய் சூரியனை பற்றி ஆரை R2 உடைய ஒரு வட்டப்பாதை கதி V2 உடன் சுற்றுகின்றது. விகிதம் V1 கீழ் V2 யாது? இதுவும் நேரடியானது. நாங்கள் அந்த ஒழுக்கின் கதி என்று பார்க்க அதே டிரெக்டா பயன்படுத்தலாம். செய்மதிகள் இயக்கத்தில் ஒழுக்கின் கதி என்று பார்ப்போம். V சமன் √GMOR சொல்லு. புவியும் செய்மதியும் மாறிங்க சூரியனும் கோள்களையும் பயன்படுத்தலாம். ஒழுக்கின் கதி √GMOR, கப்பல் வேகம் பார்க்கிற √2GMOR சொல்லு. சரியா? இதை டிரெக்டா பயன்படுத்தலாம். ஆகவே என்ன பாருங்க, கேள்வி V1 கீழ் V2 புவியம் செவ்வாய் கிரகத்தையும் தாராங்க. சமனாய்க்கணும் மாறி மறுதலையா வர்க்க மூலத்துள்ளுக்கு. ஏன்னா V நேரசம் 1/r. ஆகவே R2 கீழ் R1, V1 கீழே வரணும் R1, 1/, தலைகீழ் தொடர்பு V2 குறியது. அப்ப மேலே போகணும் R2. ஆன்சர் 3. புவியம் செய்மதிகள் ஒழுக்கின் கதியை டிரெக்டா பயன்படுத்தலாம். புவியும் செய்மதியும் போல இங்க சூரியனும் கோள்களும்.
சூரியனால் வர கவர்ச்சி விசையை மைய நாட்ட விசையாக கொண்டு தான் கோள்கள் இயக்கத்தை ஆற்றும். சரி, அப்போ அந்த கான்செப்ட் தான் அதில் பயன்படுத்தப்படுது. இனி 20ஆம் கேள்வியை பார்ப்போம். 20ஆம் கேள்வி 20. பிம்பத்தூரம் வியுடன் ஒரு குவிவில்லையினால் உண்டாக்கப்படும் மெய்பிம்பங்களின் நேபரிமாண பெரிதாக்கம் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. இது மைனஸ் பிளஸ் குறி வழக்கு, பொருள் இங்க இது யூ, பிம்பம் இங்க வி. ரைட். இப்போ கேள்வி எம்முக்கும் ஏ பரிமாண உறுப்பு இருக்கு. அவ வில்லை சூத்திரம் ஒன்றின் கீழ் வி மைனஸ் ஒன்றின் கீழ் யூ ஒன்றின் கீழ் எஃப். தெற்காட்டின் குறிவளப்பு பயன்படுத்துவோம். சரியா? பிம்பத்தூரம் மைனஸில் வரும். மைனஸில் மைனஸ் ஒன்றின் கீழ் வி மைனஸ் பொருள் தூரம் ப்ளஸில் குவியத்தூரம் மைனஸில். அது மைனஸ் 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 கேன்சல் ஆகும். இந்த சமன்பாடு ஒன்றின் கீழ் வி ப்ளஸ் ஒன்றின் கீழ் யூ ஒன்றின் கீழ் எஃப் ஒன்று அமைப்பில் வரும். இப்போ நான் என்ன செய்த வியால் பெருக்கிறேன் சமன்பாடு. இது வரும் வியின் கீழ் வி டிரெக்டாக எழுவலாம். வியின் கீழ் யூ சமன் வியின் கீழ் எஃப். இது வரும் 1 ப்ளஸ் வியின் கீழ் யூ எம் என்று வரும். ஏ பரிமாண ஒரு பெருக்கம். இது வசதிக்காக இப்படி இல்லை 1/f into v. m சமன் 1/f into v minus 1. என்ன வடிவம் y. இவர் தான் x. இதில் பருமன்கள் மட்டும்தான் நீக்க குறிவலுக்கு பயன்படுத்தியாச்சு. திரும்பி இதுள்ளுக்கு இவர் ப்ளஸ்ஸா மைனஸான்னு பார்க்க அவசியம் இல்லை. அவரோட குறியை நாங்கள் வெளியே குறிச்சிக்கல. எஃப் என்பது பருமன். திரும்ப அங்கே போய் எஃப் மைனஸ் என்று தர்க்கிக்க இயலாது. அவருக்குரிய குறியை நாங்கள் இங்கே வெளியே பிரயோகித்தது. இந்த எஃப் என்பது பருமன் மட்டும்தான். ஆவே எப்படி வடிவம் எத்தனாவது ஆன்சர்? -1. வெட்டு துண்டு மைனஸ் லீக்கணும். அப்போ எம்மும் பியும். ஆன்சர் வந்து 2வது. ரைட். அப்போ 20க்கு 2வதா? இதுவும் வலிமையான கேள்விதானே? வலிமையான கேள்விதான் இதுவுமே. சரி, இதுவரை பார்த்ததில் எங்களுக்கு அந்த புதிய ஐடியாஸ்ன்றது கொஞ்சம் குறைவு தான். ஆனால் சில நேரம் உங்களுக்கு மிஸ் ஆக வாய்ப்பிக்கிற கேள்விகள் அந்த இடத்தா 7வது கேள்வி சில நேரம் என்னத்தை கேட்குறாங்கன்னு சொல்லுது. எல்லாத்தையும் படிச்சுப்பீங்க. இலக்க சுற்றெல்லாம் படிச்சுக்கிற, கேட்ஸ் படிச்சுக்கிற, கேட்ஸில் டிரான்சிஸ்டர் பயன்பாடு படிச்சுப்பீங்க. ஆனாலும் தொடர்பு சில நேரம் மறந்திருக்கல கூற்றுல விலங்கு தானே. 7வது சில நேரம் மிஸ் ஆக வாய்ப்பிக்கிற. வேற இந்த 12வது கொஞ்சம் திரும்ப பார்க்க வேண்டிய கேள்வி பாருங்க. மின்புல இயல்புகள் அது என்ன பிரச்சனையா? 2ஆக கொடுக்குறாங்களே. ஒன்று மிஸ் ஆன சார், ஒன்று சரி வரும். ரைட். பதவிடங்களுக்கு 18வது கேள்வி சில நேரம் மிஸ் ஆக வாய்ப்பு. சுருக்கல் ஏதாவது எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சரியான கணியங்களை எடுக்கலாட்டி. உதாரணத்துக்கு 18வது கேள்வி வலுக்கு ஐ வர்க்க மார் அந்த தொடர்பு எடுத்து ஐ மார்லி என்று எடுத்தீங்கன்னா எல்லாம் மாறிடும் கேள்வியில். விலங்க ஐ வர்க்க மாறன்னு எடுத்து ஐ மாறாது என்று சொல்லி தடையை வைத்து செய்ய போனீங்கன்னு சொன்னால் என் ஐயை பற்றி ஒரு தரவும் தரலே. அதனால் ஐ மாறாது. ஆர்க்குரிய தரவு தாராங்கள நீளமும் விட்டமும் ஃபுல்லாக கேள்வி பிழை ஆகிடும். இந்த ஐ வந்து சுருளின் தடை மாற மாற ஐ மாறும். மாறாது யாரு? வோல்ட் அளவு. ஏன் வோல்ட் அளவு மாறாது? பயன்படுத்தி வீட்டு மின் சுற்றுல. ரைட். எந்த வலுவாக இருந்தாலும் நாங்கள் இணைக்கிற வீட்டு மின் சுற்றுல. ரைட். 240 வோல்ட் அல்லது 220 வோல்ட் ஏதோ பெருமானம் அதுதான் இணைக்கிறது. இந்த சமன்பாடு போட அவ்வளோ சிறந்தது இல்லை. அதனால நான் என்ன செய்தேன்? வி வர்க்கத்தின் கீழே இன்கேஸ் நீங்கள் மிஸ் இந்த சமன்பாடு போனீங்கன்னு சொன்னால் இல்லை வாய்ப்பு இருக்குது. சரியா? அவரோட அந்த சக்தி மாறாத தொடர்பு எடுக்கணும். அப்படி இல்லாட்டி கூட நேரம் போகும். அதுக்கு அந்த முடிவுகள் எடுக்கலாட்டி பெரிய சமன்பாடு பெருசாக போகும். சில முடிவுகள் இல்லைங்க நாங்கள் எடுத்தோமே 18ஆவதுலன்னா தேவையான வெப்பம் கணியம் மாறாத முடிவு. ரைட். அது பிறகு இந்த வலுக்குரிய சமன்பாட்டில் வி மாறாது, ரோ மாறாது. எனவே அந்த நீளத்துக்கும் விட்டத்துக்கும் வர தொடர்பு அந்த மாதிரி சுருக்கல்லாட்டி கொஞ்சம் வேலை கூட வாய்ப்பிக்கிற பிழையாகவும் வாய்ப்பு கூட. கவனமாக செய்ய வேண்டிய கேள்வி 18. ரைட். அவ்வளோதானப்பே 20 மற்ற கேள்விகள் ஓகே.